தெரியல. நான் ஒரு சில இடத்துல கேட்டபோது ஒரு சில இதெல்லாம் சொன்னாங்க. 2-3 பேர்கிட்ட கேட்டேன் நான் யூடியூபர்ஸ்கிட்ட. அவங்க வந்து 2-3 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது, கண்டிப்பாக முடியாது. பார்ப்போம். புகையை காணோம். என்ன புகையை காணோம்? ஹாய்மா, என் மருமகள் பெயர் யுக்தா. யுக்தா தங்கப்பிள்ளைக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். முன்கூட்டியே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தங்கப்பிள்ளை. கிஷோர் அண்ணா சொன்னேன்னு சொல்லிடுங்க பாப்பா கிட்ட, சரியா? மிக்க நன்றி அண்ணா. பங்கம் சீர்த்துறோம் சொல்லியிருக்காங்க. வாங்க, யாது முறை யாரும் கேட்டா 100 வயசு அண்ணா உனக்கு. இப்போதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், சத்தியமாக சாமி மேலே நினச்சேன். வணக்கம்டா ஆத்தா கயல் மருது சீமையிலிருந்து தமிழர்களுடன் வணக்கம். நலமா வளர்த்துட்டு வளர்க்க வாருங்கள். யாது முறை என்ன எங்கே போனீங்க எவ்வளோ நேரம்? சிஸ்டர், உங்களை நீங்களே பார்க்கக்கூடாது, நானும் பார்த்துக்கணுமா? என்ன பார்க்கணும்? என்னத்தை நீங்களே பார்க்கணும்? உங்கள் ஃபேஸ் சூப்பர், ரொம்ப சந்தோஷம், மிக்க நன்றி. யாது முறை அவரும் கேளுண்ணா. வாருங்கண்ணா, வணக்கம், மிக்க மகிழ்ச்சி அண்ணா. பூமா தாலாட்டுப்பாடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கு. பாலண்ணா கலை விஜய் சகோ அப்படின்னு சேசனை சொல்லியிருக்காங்க. யாது முறைண்ணா கலை விஜய் ப்ரோ தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. யாது முறைண்ணா அருமைண்ணா. யாது முறைண்ணா சேசனை கூப்பிட்டுருக்காங்க. பாசமர் நேரடிக்கு வருகை திருமுருகன் தமிழர்கள் வரவேற்கிறேன். அருமை யாது முறை அவனுக்கு நமக்கு தங்கச்சி நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். உங்களிடம் நிறைய அன்போட சொல்லியிருக்காங்க அண்ணா. சிஸ்டர், உங்கள் காந்த சிரிப்பை எங்கே போய்விட்ட சிஸ்டர்? எங்கே போச்சு? எங்கேயும் போலையே. ஓகே, வாங்க. வணக்கம் அசோக் ஆனந்தகுமார் அண்ணா, வணக்கம். என் கண் எரியுது, என்னன்னு தெரியல. ஹாய், சாப்பிட்டீங்களா? கண்ணாடி தங்க சாப்பிட்டுட்டே அண்ணா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஆனந்த் அண்ணா சாப்பிட்டீங்களா? சிஎஸ் அண்ணா தமிழ் வணக்கம். யாது முறை சொல்லியிருக்காங்க. யாது முறை எவரும் கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க சேசனாக்கு. இன்று நீங்கள் லட்சணமாக இருக்கிறீர்கள் தரணி. அச்சோ விஜயண்ணா, மிக்க நன்றி அண்ணா, மிக்க சந்தோஷம். முருகன் சகோ ஊட்டிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை உண்மைதான். செல்லம்மா வந்து எம்எல்ஏ எப்பவுமே பாசமாக தான் இருப்பான், ரொம்ப பாசமாக இருப்பான். நான் வந்து அவகிட்ட பேசாத காலத்திலே வந்துட்டு அவளோட டிபியில் வந்து என்னோட ஃபோட்டோ வச்சுருந்தா. நான் அவகிட்ட பேசாத காலத்திலேயே இப்போ ரொம்பவே இதாக இருப்பான். முருகன் அண்ணா அப்படின்னு செல்லம்மா கூப்பிட்டுருக்கா. ஆனந்தண்ணா யாது முறை அப்படின்னு முத்துமா சொல்லியிருக்கா. யாது முறை முருகன் கூப்பிட்டுருக்காங்க. அக்காம்மா எப்படி இருக்கீங்க? அருண் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன ஐடியெல்லாம் மாத்திருக்கியா? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா அருண் தங்கோ? நீ நல்லா இருக்கியா? அக்காம்மா அப்படின்னு எனக்கு கூப்பிடுற ஒரே ஜீவன் நீ தான். எப்படி இருக்கடி தங்கம்? டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டியா? எப்படி போயிட்டு இருக்கு? யூடியூப் சேனல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அருண் தங்கம்? அக்காம்மா சொல்லுடி தங்கம். மாப்பிள்ளை உனக்கு தாலாட்டு பாடணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பன்னீரண்ணா அவர் அந்த மாதிரி மாப்பிள்ளைலாம் கிடையாது, நீ வேற. அவர் டெரர் மாப்பிள்ளை. நீ பாட்டுக்கு பாலாண்டு பேசுகிற மாதிரி பேசி வச்சிடாத. ஓகே, நாளையும் நேரலையில் என் மருமகள் பிறந்தநாள் அன்று வாழ்த்து சொல்லிவிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் கிஷோர்னா, கண்டிப்பாக சொல்கிறேன். அவள் பேர் என்னது? கேஸ்ம பேர் என்ன? நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை பற்றி சொல்லுங்க, என்னை பற்றி சொல்லுங்க. என்னை பற்றி என்ன சொல்லணும்னு சொல்கிறீங்க? சொல்லுங்க. என்னை பற்றி என்ன கேட்கணும்? டீட்டெயில்ஸ் சொல்லுங்க, நான் சொல்கிறேன். இனிய வணக்கம். வாங்க தங்க வணக்கம். தங்கப்பாண்டி தண்டபாணி ஹாய், நல்லா இருக்கீங்களா? வாருங்கள், வணக்கம். சாப்பிட்டீங்களா? ஆத்தா உருட்டுங்கள். எனக்கு இந்த உருட்டுன்னு சொல்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த வார்த்தையே எனக்கு பிடிக்காது. நான் உன்ட்ட இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், பிடிக்காது எனக்கு அந்த வார்த்தைன்னு. இது சினிமா பாடல் உயிரே உனக்காக படத்தில் இருந்து. ஓ சரி சரி. யாது முறை ஆரம்பி ஹரணி மேடம், நான் பாலானிடம் தான் பேசினேன். அது பாலான் எனக்கு தாளாட்டு பாடணுமா? பாடிலாம். தளபதி ஃபேன் ஹாய் தங்கப்பிள்ளை. அன்னைக்கு போனதுக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கீங்களா தளபதி ஃபேன்? ஞாபகம் வச்சிருக்கேன் உன்னை அக்கா. கேஆர் சகோ யாது முரணி கூப்பிட்டுருக்காங்க. இன்று என் மாமியாரோட சண்டை. ஏமா? நாளையிலிருந்து சண்டை போடக்கூடாது என் நான் சொல்ல இன்றிலிருந்தே சண்டை போடக்கூடாதுன்னு என் மாமியார் சொல்ல. ஓகே, நாளையிலிருந்து நான் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்ல, இன்றிலிருந்து சண்டை போடக்கூடாதுன்னு என் மாமியார் சொல்ல, யார் சொல்றதை கேட்டதுன்னு பெரிய சண்டை. ஆஹா, ஓஹோ,